வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவோட டைட்டில் இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்திருக்கும். பட் இந்த சீரியஸான விஷயத்தை நான் ஒரு vlog ஸ்டைலில் எடுக்கலான்னு நானும் என் ஸ்கிரிப்டும் ரெடியாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஒன், யூசிங் எ டைமர். நீங்கள் ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 4-5 வாட்டி டாஸ்க் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற டாஸ்க் எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமர் போட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிங்க. ஒரு சேயிங் கூட இருக்கு, நீ ஒரு வேலையை வந்துட்டு 100 நாள்ல முடிக்கணும்னா 100 நாள்ல முடிப்பேன், அதே வேலையை 10 நாள்ல முடிக்கணும்னா நம்மளால 10 நாளே முடிக்க முடியும். சோ நம்ம அந்த கிளாக் வச்சிருக்கும் போது மைண்ட் வந்துட்டு ஓகே இதை முடிக்கணும்னு இருக்கும்போது யூ பெட்டர் யூட்டிலைஸ் யுவர் டைம். இதுக்கு வந்துட்டு நீங்க டைமர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். Amazon அந்த மாதிரி இதுல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க போமோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, நீங்க அதையுமே வந்துட்டு போட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மை ப்ரோ டிப் இஸ், இஃப் நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா போன்ல வந்துட்டு அந்த போமோ ஃபோக்கஸ் போட்டு செட் பண்ணிடுங்க. ஒரு 50 மினிட்ஸ், half an hour, 1 hour அந்த மாதிரி போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா போனை நீங்க தொடாம நீங்க ஒர்க்கும் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்கையும் நம்பரையும் சேர்க்கறது. ஓகே, ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ எடுத்து முடிக்கணும், அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை தம்ப்நெயில் போடணும், அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன் எழுதணும், அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 6 டாஸ்க் இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் மனசுக்குள்ள ஓகே இதுக்கப்புறம் இது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ஓவர்வெல்மா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் ஒன் வந்துட்டு எடிட் பண்றது, தேர்ட் ஒன் வந்துட்டு தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, ஃபோர்த் ஒன் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் எழுதுறது, ஃபிஃப்த் ஒன் வந்து அப்லோட் பண்றது. இந்த மாதிரி ஒரு டாஸ்கையும் ஒரு நம்பரை நான் சேர்க்கும் போது என் மைண்டுக்குள்ள ஓகே 4 டாஸ்க்ஸ் இன்னும் இருக்கு, 7 டாஸ்க்ஸ் இன்னும் இருக்கு, 3 டாஸ்க் முடிஞ்சிடுச்சு, 2 டாஸ்க் பேலன்ஸ் இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைஃபர்கேஷன் வந்துடும். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்னோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸையும் ட்ராக் பண்றதுக்கு. நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீல் வரும்ல, அப்பாடா 5 டாஸ்க்ல ஒரு 3 டாஸ்க் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காம நீங்க யோசிக்க அதோட நம்பர் ஒன்று ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஓகே 7வது டாஸ்க் இது, 8வது டாஸ்க் இதுன்னு. நம்மளுக்கு அவ்வளோ பிரெயின் இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து அட்லீஸ்ட் அந்த நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோக்கஸ் ஆசை ப்ரொடெக்ட் பண்றது. அதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நாளில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம வந்து முடிச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த 8-10 மணி நேரமே நம்ம ஆக்டிவாக இருக்க மாட்டோம். சர்டைன் பீரியட் ஆஃப் த டே தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். சில பேருக்கு அது காலையில் இருக்கும், சில பேருக்கு அதுக்கு மதியம் இருக்கும், சில பேருக்கு அது சாயந்தரம் இருக்கும். நமக்கு அந்த பீரியட் எப்போ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் ஃபோக்கஸ் ஆஸ் செட் பண்ணுறது. ஸோ ஃபோக்கஸ் ஆஸ்னா ஒரு 2 hours 3 hours 4 hours பிளாக் அட்ட ஸ்ட்ரெச் போட்டு நீங்கள் எந்த டைமில் ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் எந்த டைமில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ அந்த டைமில் அந்த ஃபோக்கஸ் ஆஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லா டைமுமே வந்துட்டு நம்மளோட பிரெயின் வந்துட்டு 100% ஃபோக்கஸில் இருக்கணுன்றது வந்து கிடையாது. சிலதெல்லாம் வந்து நம்ம பாட்டு கேட்டு பண்ணிடுவோம், சிலது நம்ம வேலை பார்த்துட்டே பண்ணிடுவோம். அதாவது லெட்ஸே ஏதாவது ஒன்று படிக்கணும் கேட்கணும் இப்படின்னெல்லாம் நம்ம வேற ஒரு ஆக்டிவாக ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு பேசிவாக இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்துட்டு அப்படியே சூப்பர் ஃபோக்கஸில் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இந்த ஃபோக்கஸ் ஆஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து என்னோட ஆஃபீஸில் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்துட்டு நான் ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் இந்த ரூலை வந்துட்டு என் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே வச்சிருந்தேன். என்ன ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஆகுது நீங்க ஃபோக்கஸ் ஆஸ் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க ரொம்ப கிரியேட்டிவா பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்ல ரொம்ப எனக்கு பிரெயினோட அந்த செல்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது வேலைகள்னா அந்த 2 hours பண்ணுங்க. மீதி நேரத்தில் வந்துட்டு டூ சம்திங் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி எக்ஸெட்ரா. பட் அந்த ஃபோக்கஸ் ஆசையும் உங்களோட எனர்ஜியும் நீங்கள் லிங்க் பண்ணி பண்ணும்போது அந்த நாள் முடிவில் வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஐ டிட் சம்திங் ப்ரொடக்டிவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தோணும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் யுவர் ஆக்டிவ் செஷன் அண்ட் லிங்க் தட் வித் யுவர் ஃபோக்கஸ் hours. 2 hours 3 hours 4 hours போதும். 5 6 எல்லாம் வந்துட்டு பாசிபிள் கிடையாது. அதனால 2 to 4 வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் வித் 2, இன்க்ரீஸ் இட் டு 3, தென் ஃபிக்ஸ் வித் 4. தட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் அதனால தான் என்னோட பிஸ்னஸ்லையுமே இது ஒரு ப்ராடக்டாக வந்து லான்ச் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஈசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். அதாவது நம்மளுக்கு எல்லா டாஸ்க்குமே அன்னைக்கே முடிச்சாகணும், இல்லைன்னா அது வந்து வெடிச்சு போயிடும், அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருந்தாலுமே அதை இந்த 4 bucketsல வந்து போடணும். அது என்னது அப்படின்னா, டூ இட் நவ், ஸ்கெட்யூல் இட், டெலிகேட் இட் அண்ட் டெலிட் இட். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில டூ இட். அது வந்துட்டு யாரோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படவும் கூடாது, அதை நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அர்ஜென்ட் அப்படிங்கிறது உடனே பண்ணிடுங்க. ஸ்கெட்யூல் இட். இம்பார்ட்டன்ட் ஆனா இப்போ அர்ஜென்ட் எல்லாம் கிடையாது, இதை நான் வந்துட்டு அப்புறமா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற டாஸ்க்கை வந்துட்டு ஸ்கெட்யூல் இட். தேர்ட் ஒன் வந்துட்டு
நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத டெலிகேட் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு இருக்கிற இன்டர்ன்ஸுக்கோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணிடுங்க. நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடுங்க. நமக்கு திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபோமோல பண்ணுவோம். அது எல்லாமே நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட்ல தான் இருக்குமே ஒழிய அந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு என்னோட பிளானரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இதுக்காகவே. திஸ் ஹேஸ் தட் ஈசன் ஓவர் மேட்ரிக்ஸ். உங்களோட டாஸ்க் என்னவோ அதை டூ இட் நவ், ஸ்கெட்யூல் இட் ஃபார் லேட்டர், டெலிகேட் இட் டு சம்மன், டெலிட் இட் அப்படின்னு சொல்லி 4 காலமாக நீங்கள் பிரிச்சுப்பீங்க. அது ஒன் விஷயம் ஆஃப் த பிளானர். செகண்ட் ஒன் வந்துட்டு உங்களோட அட்மின் டாஸ்க் எழுதிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் another important thing is இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த ஃப்ரீ ஸ்பேஸை வந்துட்டு நான் வந்து ஏதாவது கிரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜாட் டவுன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இதை கிரியேட் பண்ணேன். பட் இதை வாங்கின நிறைய பேர் எனக்கு சொன்னது என்னன்னா இந்த பார்ட்டே வந்துட்டு அவங்க ஜேர்னலிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ நீங்கள் நாளில் எல்லா வேலையும் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட தாட்ஸை வந்துட்டு நீங்கள் ஜேர்னல் மாதிரி ஜாட் டவுனும் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் ரேட் யோர் ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட நாளோட ப்ரொடக்டிவிட்டியை ரேட் பண்ணுறதுக்கு, அண்ட் கிவ் யோர் செல்ஃப் சம் கிரெடிட். ஸோ நான் யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடிக்க முடியாத டாஸ்க் ஏதாவது இருந்ததுனாவே அது கூட ஏதாவது ஒரு ரிவார்டை செட் பண்ணிடுவேன். ஸோ ரீசெண்டாக என்னோட ஃபேவரட் வந்துட்டு காஃபி சாஸ்திரால வந்துட்டு ஐரிஷ் ஃபில்டர் காஃபி அப்படின்னு ஒன்று. ஸோ நான் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 வீடியோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த 2 வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஐரிஷ் ஃபில்டர் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அந்த டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஸோ குட்டி விஷயம் தான் பட் பெரிய இம்பாக்ட். ஸோ இந்த பிளானர் இஸ் கரண்ட்லி ஆன் 399 பட் 100 rupees ஆஃப்ல இப்போ 299 சேலில் போயிட்டு இருக்கு. அண்ட் யூ ஹாவ் 5 டிசைன்ஸ், 1, 2, 3, 4 and 5. இதுவும் தான் வந்துட்டு பெஸ்ட் செல்லர் என்னோட இதில் இந்த சீரீஸில். இஃப் யூ வாண்டட் யூ கேன் செக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஆஃபர் கோட் இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் யூஸ் பண்ணி 100 rupees ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் தான், டோன்ட் வேர், எக்ஸ்ட்ராவாக எந்த காசும் கிடையாது. 299 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 290 rupees தான் பே பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு 10 daysக்குள்ளே வந்து டெலிவரி நடந்துடும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்ன அப்படின்னா 2 minutes ரூல். இது வந்து நீங்கள் 2 minutes ரூலும் ஸ்டார்ட் பண்ணலாம், 5 minutes ரூலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் அது வந்து 2 minutes தான் ஆகும் அப்படின்னா அதை உடனே பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் முன்னாடி இப்போ துணி கிடக்கு, அந்த துணியை கொண்டு போய் மடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா அதை உடனே பண்ணிடணும். நான் யோசிக்க வேண்டாம் இதை பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு. அப்படிலாம் யோசிக்கிறது தான் சோம்பேறித்தனம். பட் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட் திங்கிங். இது 2 minutes தான் ஆகுமா, நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க உங்களோட மைண்டை. இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு துண்டை காய போடணும், அதுக்கு 2 minutes கூட ஆகாது, ஆனால் அதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நீங்கள் உடனே ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி இது 2 minutes தான் ஆகும்னா நம்ம உடனே பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழக அந்த குட்டியாக நம்ம சேர்த்து வச்சிருப்போம்ல அது ஒரு பெரிய பூதாகரமாக வந்து நிற்குமே. அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்துட்டு சட ரெடியூஸ் ஆகிடும். இந்த 5 டிப்ஸை தான் நான் எப்போ சோர்ந்து போனாலும் சரி, எப்போ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி நான் யூஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆரம்பிக்காதீங்க. பிக் ஒன், do it for a week, then add another one. அதுதான் advisable. என் பிளானரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃப்ரீ ஷிப்பிங், ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் பீப்புள். ஓகே, பாய்.